அடுத்த 2 நாட்களுக்கு காவிரி படுகை தென் தமிழக மாவட்டங்களில் மழை பெய்யும். 21ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் கணிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் மானியம்பாடியில் ஆலங்கட்டி மழை. உதகையில் பெய்த ஆலங்கட்டி மழையை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். தமிழக கர்நாடக எல்லையில் வெளுத்து வாங்கிய ஆலங்கட்டி மழை. தர்பூசணி, வாழை சாகுபடி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலை. தொடர் சளி, இருமல், காய்ச்சல் இருந்தால் 7 வகையான பரிசோதனை மேற்கொள்ள உத்தரவு. தமிழகத்தில் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் பொது சுகாதாரத்துறை நடவடிக்கை. சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணலை முழுவீச்சில் நடத்தும் திமுக தலைமை. 2வது நாளாக இன்று தென் மாவட்டங்களைச் சேர்ந்தோருக்கு அழைப்பு. முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை இன்று நேர்காணல் செய்கிறார் முதல்வர் மு.க. ஸ்டாலின். திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அழைப்பு. தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மார்க்சிஸ்ட் இடையே நடந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையிலும் இழுபறி. கூடுதல் தொகுதிகளை பெறுவதில் உறுதியாக உள்ளதாக பே. சண்முகம் பேட்டி. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப தொகுதி வழங்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அதை பெறுவதற்கான முயற்சி என்பது தொடர்கிறது. திமுக கூட்டணியில் 5 தொகுதிகளுக்கு இசைவு தெரிவிக்குமா இந்திய கம்யூனிஸ்ட்? இன்று தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பு என தகவல். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு எப்போது? கூட்டணி தலைவர்களோடு பேசி விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று பழனிசாமி பதில். பெண்களை இழிவுபடுத்துவதே அதிமுகவின் வாடிக்கை என திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம். சி.வி. சண்முகம் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி வலியுறுத்தல். பெண்களை இழிவுபடுத்தி பேசிய சி.வி. சண்முகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். சி.வி. சண்முகம் செல்லும் இடமெல்லாம் மகளிர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என செல்வ பெருந்தகை அறிவிப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மகிழா காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் சி.வி. சண்முகம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்தை நடத்த நாங்கள் இப்போது கூற இருக்கிறோம். நடிகையை குறிப்பிட்டு பேசிய அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்துக்கு பாஜக நிர்வாகி குஷ்பு கண்டனம். குறுகிய மனப்பான்மை, தவறான வளர்ப்பை வெளிப்படுத்துவதாக சாடல். நடிகைகளை கேவலமான முறையில் பேசத்தான் உங்கள் கொள்கை சொல்கிறதா? தலைவர்கள் இதைத்தான் கற்றுக் கொடுத்தார்களா? சி.வி. சண்முகம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தென்னிந்திய நடிகர் சங்கம் வலியுறுத்தல். சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் கூட்டணி தொடர்பாக ராமதாஸின் நிலைப்பாடு என்ன? தைலாபுரத்தில் இன்று நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் முக்கிய முடிவு எடுக்கப்பட வாய்ப்பு. கரூர் துயரம் தொடர்பான வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடத்திய சிபிஐ.
அனைத்து கேள்விகளுக்கும் முறையாக பதிலளித்ததாக சென்னை திரும்பிய செந்தில் பாலாஜி பேட்டி. கரூரில் நடைபெற்ற அந்த துயர சம்பவங்கள் குறித்து சில கேள்விகளை முன்வைத்தார்கள். அந்த கேள்விகளுக்கு முறையான பதிலை வழங்கியிருக்கின்றேன். சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூரில் போட்டியிடுகிறாரா விஜய்? கொடுங்கையூரில் ஏசி வசதியுடன் கூடிய தேர்தல் பணிமனை அமைக்கும் பணிகள் தீவிரம். தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்தே போட்டியிடும் என ஆதவர்ஜுனா திட்டவட்டம். 90 தொகுதிகள் 2.5 ஆண்டுகள் முதல்வர் பதவி என பேரம் பேசப்பட்டதாகவும் பேச்சு. நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என நடிகர் ரஜினிகாந்த் எச்சரிக்கை. ஆதவர்ஜுனாவின் அவதூறுக்கு பதிலடி கொடுத்து தனக்கு துணை நின்றவர்களுக்கும் நன்றி தெரிவித்த ரஜினி. ரஜினி குறித்த அவதூறு பேச்சுக்கு மன்னிப்பு கேட்டார் ஆதவர்ஜுனா. ரஜினிகாந்த் மீது வெறுப்பு இல்லை, அன்பு மட்டுமே இருப்பதாகவும் பேச்சு. பாசத்துக்குரிய ரஜினி சார் அவர்களுக்கு நான் பதிவு பண்ணக்கூடியது, அப்படி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய நோக்கம் வேறு, உங்களுக்கு வருத்தம் ஏற்பட்டிருந்தால் என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய மன்னிப்பையும் பகிரமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். விஜயின் ஜனநாயகம் திரைப்படத்திற்கான மறு ஆய்வு மும்பையில் நிறைவு. சர்ச்சைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறதா என சரிபார்த்த தணிக்கை அதிகாரிகள். விஜய் நடித்த ஜனநாயகம் திரைப்படத்திற்கு புதிய சிக்கல். படத்தை தேர்தல் ஆணைய அதிகாரிகள் பார்வையிட தணிக்கை குழு பரிந்துரை என தகவல். தெலுங்கு பட நிகழ்ச்சியில் தனது சாதி அடையாளத்தை குறிப்பிட்டு பேசிய விவகாரம். சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் மன்னிப்பு கோரினார் நடிகர் பார்த்திபன். மானாமதுரை ஆகாஷின் உடலை வாங்க குடும்பத்தார், கிராம மக்கள் தொடர்ந்து மறுப்பு. காவலர்களை கைது செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் திட்டவட்டம். தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் முதல் கட்டணம் உயரும் 60 சுங்கச்சாவடிகளின் பட்டியல் வெளியீடு. சென்னையை அடுத்துள்ள பரனூர், ஸ்ரீபெரும்புதூர், வானகரம் உள்ளிட்ட இடங்களில் உயர்கிறது சுங்க கட்டணம். கடலூரில் புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழாவில் கேசிசி அட்டை உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்த மீனவர்கள். என்சிசிக்கு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்று மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சியில் வேதனை தெரிவித்த மக்கள். கேசிசி கார்டுனா வெறும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் அப்படி நினச்சிக்கிட்டாங்க. மீனவர்களுக்கு அதில் உண்டு. அந்த கார்டு மூலமாக நிறைய பலன் உண்டு. உதாரணமாக வங்கிகளில் போய் ஒரு 2 பவுன் நகை அடைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, 9% வட்டி கொட்டணும். இதுவே நீங்கள் கேசிசி கார்டு கையில் இருந்துச்சுன்னா வெறும் நீங்கள் 4% வட்டி தான். அப்போ எவ்வளோ நம்ம சேமிப்பாருங்க. என்எல்சிக்கு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு என்எல்சியில் வேலை செய்யறது வடநாட்டுக்காரங்க நிறைய பேர் வேலை செய்யறாங்க. ஆனா என்எல்சிக்கு நிலம் கொடுத்தவங்களுக்கு வேலையே கிடையாது. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் 291 தொகுதிகளில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி போட்டி. வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்ட மம்தா பானர்ஜி. கேரளத்தில் 55 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது காங்கிரஸ். மாநில தலைவர் சதீஷன் பரபூர் தொகுதியிலும், ரமேஷ் சென்னிதாலா ஹரிப்பாடு தொகுதியிலும் போட்டி.
இன்று கூடுகிறது வெளியுறவுத்துறை விவகாரங்களுக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு. மேற்காசியா போரால் ஏற்பட்டுள்ள விளைவுகளுக்கான தீர்வு காண்பது குறித்து ஆலோசிக்க திட்டம். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான தாக்குதல்களுக்கு பிரதமர் மோடி கண்டனம். பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பை விரைவில் மீட்டெடுக்க தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் இணைந்து பணியாற்றுவோம் என உறுதி. ஹோர்முஸ் நீரிணையில் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கைகளில் தற்போதைக்கு பங்கேற்க மாட்டோம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் திட்டவட்டம். ஈரான் தலைநகரில் தொடரும் குண்டுவெடிப்புகள், எரிபொருள் தட்டுப்பாட்டால் மக்கள் அச்சம். பாதுகாப்பு தேடி தெஹ்ரானில் இருந்து காஸ்பியன் கடற்கரை நகரங்களுக்கு புலம்பெயரும் அவலம். அமெரிக்காவின் 51வது மாகாணமாக வெனிசுலாவை மாற்ற ட்ரம்ப் விருப்பம். ஏற்கனவே கனடா, கிரீன்லாந்தை அமெரிக்காவோடு இணைப்பது பற்றி பேசி வரும் ட்ரம்ப். வெனிசுலாவிலிருந்து கச்சா எண்ணெய் விநியோகத்திற்கு அமெரிக்கா தடை விதித்திருப்பதால் இருளில் தத்தளிக்கும் கியூபா. நாட்டின் பல பகுதிகளில் 20 மணி நேரத்திற்கு மேல் மின்தடை நீடிப்பதால் வேதனையில் மக்கள். தற்கொலைப்படை தாக்குதல்களில் நைஜீரியாவில் 23 பேர் உயிரிழப்பு. பல்கலைக்கழகம், சந்தைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம். ஜெர்சியில் எண்ணெய் மாற்றுகிறாரா கிரிக்கெட் வீரர் MS தோனி? முகநூலில் வெளியிட்ட பதிவால் ரசிகர்கள் அதிர்ச்சி.